இன்றைக்கி வெண்ணெய் புட்டு செய்திருக்கிறேன். எப்படி செஞ்சேன்னு பாருங்கள். நான் செஞ்சு காட்டுறேன். ஒரு பாத்திரம் வச்சு 2 டம்ளர் தண்ணி வச்சு கடலைப்பயிறு ஒரு 50 கிராம் போட்டு வேக வச்சிடலாம். வெல்லம் 3/4 கிலோ வெல்லம் இடித்து தண்ணியில் கொதிக்க வச்சுக்கிங்க. வடிகட்டி வச்சுக்கிங்க வெல்லத்தை. கடலைப்பருப்பு நல்லா வெந்த பிறகு வெள்ளை தண்ணியை ஊற்றணும். நல்லா வெந்துடணும். வெள்ளை தண்ணி வடிகட்டி ஊற்றிக்கலாம். 3/4 கிலோ வெல்லம் இது. 3/4 கிலோ தண்ணியில் 3/4 கிலோ வெல்லம் கொதிக்க வச்சு அந்த மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் அதை வடிகட்டுறோம். வடிகட்டி அதில் ஊற்றிடுங்க. ஊற்றி வெல்லம் வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த பாருங்க, 1/2 கிலோ புழுங்கல் அரிசி எடுத்து கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கணும் மிக்சியில். இப்போ வெள்ளைப்பாவு நல்லா கொதித்த பிறகு இதை ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கிண்டிக்கினே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டணும். நல்லா எடுக்கவே கூடாது கரண்டியை. நல்லா கிண்டிக்கினே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். பாருங்க, நல்லா கிண்டணும். புழுங்கல் அரிசியில் தான் செய்யணும். இது பச்சை அரிசியில் செய்யாதீங்க. இந்த மாதிரி நல்லா பாருங்க, நல்லா மாவு வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லாயிருக்கும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிண்டிட்டு தட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா தட்டில் நல்லா பரப்பி நல்லா அந்த இதுலேயே அள்ளி நல்லா தடவி விடுங்க. அந்த தட்டில் ஃபுல்லாக எடுத்து இது இந்த மாதிரி செய்துட்டு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் பூவு இது ஆற வச்சு சாப்பிட்டா கேக்கு மாதிரி வரும், அல்வா மாதிரி வரும் இது. ஆனால் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் தட்டால் மூடி வச்சுருங்க. அப்படியே அல்வா மாதிரி வரும். சூடாகவும் சாப்பிட்லாம். இது செஞ்ச பிறகு உடனே கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம பெரியவங்க சாப்பிட்லாம். செம்ம வலுவு இது. புழுங்கல் அரிசியில் தான் செய்யணும், பச்சை அரிசியில் செய்யாதீங்க. நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாயந்தர டைமில் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும்.